இந்த வீடியோல ரிலேஷனல் டேட்டாபேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி தெரியும் நமக்கு நிறைய டைப் ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்கு. லைக் நம்ம பார்த்திருந்தோம்ல ஹையரார்கி பார்த்திருந்தோம். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்ல பார்த்திருந்தோம், ER மாடல்ல பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டாஸ்ல ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு டைப். ஓகேயா, இதை எப்படி இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ், இந்த மாதிரி டேபிளா ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்னாலும் ஒண்ணுதான், டேபிள்ஸ்னாலும் ஒண்ணுதான். இது எப்படி இருக்கும்னா ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். ஸோ இது ரோஸ். ஓகே, இப்படி பாக்குறது காலம்ஸ். ஸோ மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா காலம், சைடு வைஸ் போச்சு அப்படின்னா ரோஸ். ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்குது. ஸோ இப்போ பார்த்ததா டேட்டா எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா டேபிள் ஃபார்ம்ல ஆர்கனைஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இப்போ இங்க ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறோம், பக்கத்திலே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கோர்ஸ் ஐடி, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பத்தின ஒரு டேபிள் கொடுக்குறேன். இந்த டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா. இதை எப்படி பார்ப்போம்னு பார்த்தோம்னா கீஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம்? கீஸ் யூஸ் பண்றோம். இந்த கீஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? ரெண்டு டேபிளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டாஸ் ஆர் மெயின்டைன் யூசிங் கீஸ். ஓகே, அந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் ஒரு 10 இது இருக்கு. இது ரெண்டு கொஸ்டின் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். ஒன்னு இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ்னாலும் இந்த இதை எழுதுங்க, இல்லைன்னா ரிலேஷனல் டேட்டா மாடல் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஒரு 10 டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன். ரிலேஷனாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான், இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ் இன் த ரோஸ் அண்ட் காலம். ரோவாவும் காலமாவும் எனக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு டேபிள் மட்டும் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் டியூப்பிள். டியூப்பிள்னா நம்ம இந்த காலம் இருக்கு இல்லையா, இதை சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காலம்ல இந்த ஒரு இதை பத்தி சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் டியூப்பிள். A tuple represents single record in a table. Okay, next tuple. Tupleனா இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, இதை ரெப்ரசென்ட் பண்றதா. ஸோ இதை தனித்தனி ரோஸா ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ ஒரு டியூப்பிள் அப்படின்னா இங்க இருக்கிறது தான் இந்த 101 ரவி சிஎஸ்சி, இது ஒரு டியூப்பிள். தென் ரெண்டாவது டியூப்பிள் பார்த்தோம்னா 102 மீனா ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு இல்லையா, அந்த ரோஸை ரெப்ரசென்ட் பண்றதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூப்பிள். The tuple represent a single record in the table. ஒரு சின்ன ரெக்கார்டை மட்டும் எடுத்து நம்ம சொல்றோம். ஸோ இதுதான். ஸோ each rows one tuple. இது ஒரு டியூப்பிள், இந்த ரோ ஒரு டியூப்பிள், இந்த ரோ ஒரு டியூப்பிள், இது கீழே ஏதாவது ஒரு ரோஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டியூப்பிள். ஓகே, ஸோ அதை தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இந்த 101 ரவி சிஎஸ்சியை தான் இங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் அப்படின்னாலே காலம், மேல இருந்து அந்த கீழே வருது இல்லையா, இது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு காலம், நேம் அப்படிங்கிறது ஒரு காலம், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது காலம். ஸோ an attribute represent the column in a table. ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், இங்க ஒரு ஏஜ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தோம்னாலும் அதுவும் ஒரு ஆட்ரிபியூட் தான். ஓகே, ஆட்ரிபியூட்னா என்ன? காலம். ஸோ இதை மட்டும் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது டொமைன். டொமைன், இப்போ நம்மளே ஒரு ஐடி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றதை மட்டும்தான் நீங்க படிப்பீங்க. இப்போ ஏஐ டெவலப்பர் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். தட் மீன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். ஸோ அதுதான் டொமைன். A domain is a set of possible values that attribute can have. Attributeனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த மாதிரி காலமா தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா attribute சொல்லியிருந்தோம். இந்த காலம்ல எனக்கு செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் என்ன இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம காலம்ல இங்க ஏஜ் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க ஏஜ் 701 இருக்க முடியுமா? அவளோட ஏஜ் மினிமம் 1 to 100 இருக்கும். ஓகே, ஏஜுக்கு ரிலேட்டட் 1 to 100 தான். நெக்ஸ்ட் ஜெண்டர் பார்த்தோம்னா எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் அதர் ஜெண்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளதான் இருக்க முடியும். இதுல போயிட்டு சம்மந்தமே இல்லாம வேறு விஷயம் நம்மளால கொண்டு வர முடியாது. அதே மாதிரி மார்க்ஸ் எடுத்தாலும் 0 to 100 இந்த மாதிரி தான் நம்மளால வச்சுக்க முடியும். நேமுங்கிற இடத்துல போயிட்டு நம்பர்ஸை நம்ம டைப் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அதான் a domain is a set of possible values. பார்க்கறது டிகிரி. டிகிரி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்ம டிகிரி சொல்லுவோம். ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? காலம். அப்ப நம்ம டேபிள்ல எத்தனை காலம் இருக்கு அப்படிங்கறதான் இந்த டிகிரி. ஸோ இதுல ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், மொத்தம் எனக்கு 3 டிகிரி இருக்கு. ஓகே, இதுல நான் எக்ஸ்ட்ராவா ஏஜ்னு ஆட் பண்ணேன்னா என்னோட டிகிரி என்னவா மாறிடும்? 4ஆ மாறிடும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுலதான், ஸோ அதான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், இந்த டிபார்ட்மெண்ட், இது மொத்தம் எனக்கு 3. நீங்க ஒரு 5 காலம் ஆட் பண்ணீங்கன்னா இப்ப ஏஜ், இங்க வேற என்ன ஆட் பண்ணலாம், ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட டிகிரி 5. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் எனக்கு என்ன அப்படின்னா டிகிரி.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் டியூப்பிள், எத்தனை டியூப்பிள் இருக்கு. இது ஒரு டியூப்பிள், இது ஒரு டியூப்பிள், இது கீழே ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒரு டியூப்பிள், இது கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு டியூப்பிள். அப்படி இந்த டியூப்பிள் என்னன்னா 4 வருது. பட் இந்த டேபிள்ல மட்டும் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 தான். ஸோ அப்போ இதோட கார்டினாலிட்டி எனக்கு 2. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு காலேஜ் வந்து இருக்கு, இது ஒரு டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்கு எல்லா டேட்டாவையும் குப்பை மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரே டேபிள்ல போட்டு வைக்க கூடாது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், கோர்ஸுக்கு தனியா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஸ்டாஃபுக்கு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி டேபிளா கிரியேட் பண்ணணும், ஒரே டேபிளா கிரியேட் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ரிலேட்டட் டேபிள்ஸ். ஸோ இது எல்லாமே ரிலேட்டடாக தானே இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து வீட்டு ஜாமான் மளிகை லிஸ்ட்ல போய் இந்த காலேஜ் டேட்டால நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ சிம்பிளா யோசிச்சு பாருங்க, லாஜிக்கா அதுக்குரிய ரிலேட்டட் டேபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேசிக் டெக்னாலஜிஸ் வந்து கீஸ். இதை பத்தி நெக்ஸ்ட் டாபிக்ல ரொம்ப கிளியரா சொல்றோம். இப்போதைக்கு ரொம்ப பேசிக்கா மட்டும் பார்ப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து பிரைமரி கீ. பிரைமரி கீயை பொறுத்த வரைக்கும் எனக்கு யூனிக்கா இருக்கணும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுல பாருங்களேன், ஸ்டூடெண்ட் ஐடி நேம் டிபார்ட்மெண்ட். இதுல எனக்கு எது யூனிக்கா இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 6 அப்படின்னு சொல்ற ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாங்கன்னா அடுத்தவனுக்கு 7 இருக்கும், அடுத்தவங்களுக்கு 8 இருக்கும், அடுத்தவங்களுக்கு 9 இருக்கும். ஸோ அது ரிப்பீட்டடா சேமாவே வராது இல்லையா. ஸோ அது ஒரு யூனிக்கா இருக்கு. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி கீன்னு சொல்றாங்க. இது ஒரு டேபிளுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கணும். ஓகேயா, ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பிரைமரி கீ யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் ஈச் ரெக்கார்டட் இன் அ டேபிள். நெக்ஸ்ட் பாக்குறது ஃபாரின் கீ. நான் சும்மா இந்தியாலாம் வரையில, சும்மா இது ஒரு இந்தியா நீங்களா இமேஜின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருந்து ஒரு பர்சன் வந்து இங்க இருக்காரு அப்படின்னா இவங்க எல்லாரும் இவங்களை என்ன பார்ப்பாங்க, ஃபாரினர்ஸா தானே பார்ப்பாங்க. ஸோ இந்த சேம் வே இங்க நமக்கு வந்து இருக்கும். இந்த இடத்துல காமிக்கிறேன். இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். அங்க நம்ம பார்த்துருந்தோம்ல, இது இந்தியா கண்ட்ரி, அது வந்து அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா அந்த கண்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த பிரைமரி கீ இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு இந்த டேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ஃபாரின் கீ. புரியுதா? நம்ம அங்க எப்படி ஒருத்தவங்க அங்க போய் இருந்தாங்கன்னா ஃபாரினர்ஸா கன்சிடர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்கிற பிரைமரி கீ வேற ஒரு டேபிள்ல அப்பியர் ஆயிருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ பிரைமரி கீ. அதே மாதிரி இங்க பாருங்க, கோர்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ல இருக்கு. அதே கோர்ஸ் ஐடி எனக்கு எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ this is also a foreign key. இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் that is foreign key. Okay. So next candidate key. Candidate keyங்கிறது set of attributes. Attributesனா என்னது? Column that uniquely identify a tuple. ஓகே, அத அந்த டியூபிள் காலமை வந்து யூனிக்கா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த டேபிள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. தென் இங்க நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இமெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து இங்கே ஆதார் ஐடி வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பாருங்களேன், திரும்ப ரிப்பீட்டடே ஆகாது. இப்போ எனக்கு ஒரு ஐடி ஆஷிகா 101 சொல்லி கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாருனாலையுமே ஆஷிகா 101 அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா கிரியேட்டே பண்ண முடியாது. அப்ப இங்க இருக்க காலம்ஸ் எல்லாமே எனக்கு, ஸோ அப்ப இங்க இருக்கிற ரோஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும்னா யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி என்னோட ஆதார் நம்பர் வந்து யூனிக்கா தான் இருக்கும். என்னோட ஆதார் நம்பர் வேற யாருக்குமே இருக்காது. இந்த மாதிரி இங்க இருக்க ரோஸ் எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு டேபிள்ல மல்டிபிள் யூனிக் காலம் இருந்துச்சு, தட் மீன்ஸ் ஆட்ரிபியூட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ கேண்டிடேட் கீ. ஸோ பிரைமரி கீனா என்ன, ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு அது திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டட் ஆகும். ஃபாரின் கீனா இந்த டேபிள்ல இருக்கிற விஷயம் வந்து வேற ஒரு டேபிள்ல ரெப்ரசன்ட் ஆயிருந்து அப்படின்னா ஃபாரின் கீ. கேண்டிடேட் கீனா ஒரே டேபிள்ல மல்டிபிள் யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா, லைக் வந்து இப்போ பார்த்துருந்தோம்ல ஸ்டூடெண்ட் ஐடி, நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். இப்போ நேம்னா திரும்ப சேமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என் பேர்ல வேற ஒருத்தவங்க இருக்கலாம், ஆனா இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகாது. ஸோ அதான் வந்து கேண்டிடேட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் பத்தி பார்த்தோம். இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாமே தான் இந்த விஷயத்துல இருக்கும். நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்றோம்ல, இது வந்து ஸ்டூடெண்ட், இது வந்து ஸ்டாஃப். ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் எந்த இடத்துல கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகும். அது இப்போதைக்கு தேவையில்ல, ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அந்த அப்ளிகேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் அது. MySQLன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ எப்படி Swiggy, Zomato 2மே ஒரே மாதிரி தானே வேலையை பார்க்கும். அந்த மாதிரி இந்த டேட்டா பேஸை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு MySQL, Oracle DB, Microsoft SQL Server, PostgreSQL இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டேபிள்ஸை நம்ம வந்து மேனுவலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கோடிங் போட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கோடிங் போடுற அந்த லாங்குவேஜ் தான் SQLன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி இந்த டேபிள்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம மேனுவலாகவுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குரிய ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்ததான். காலேஜ் டேட்டா பேஸில் என்னென்ன இருக்கும், ஸ்டூடெண்ட் இருக்கும், கோர்ஸ் இருக்கும், ஃபேக்கல்ட்டி இருக்கும், இந்த ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்டை 10 to 15 மினிட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிஷியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். பை.